க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் அடிக்கடி பார்ப்பேன். அந்த பாட்டில் அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது இவங்களை பார்த்தப்போ ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன் சார். இதான் சார் இந்த எடிட்டர் பேசும்போது சொன்னார், அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சார் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு. அப்படி என்ன பண்ணீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அந்த அரிய பெரிய சாதனைகளை அவர்கிட்ட கேட்கணும். நான் வழக்கமாக எப்படி இருந்தேன்னா அப்படி இருந்தேன். அவர் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து இங்கே சென்னைக்கு வந்தார். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வேலூர் ஏதோ வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்குது. நான் அங்கிருந்து தான் வந்தேன். நான் என்ன அதான் இருக்கேன் அதை பாருங்க. அதுதான் நீங்களாம் அங்கே மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு எங்களால் இருக்க முடியலன்னா சொன்னேன் தவிர அங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லலை. நான் தான் வேஸ்ட்டாக போயிட்டேன். என்னால் அது தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இதான் சார் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேரன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே கேரன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது. நீங்கள் இது மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரூட் எடுத்து போயிட்டீங்கன்னா புதுசாக ஒரு ஹீரோஸ்லாம் பெரிய கஷ்டமாக இருக்காதா? எல்லாமே இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னென்னா நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்ல, நான் கேட்கவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னென்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த படம் ஒரு சின்னதாக தான் நடக்க போதும் தெரிஞ்சிருச்சு. சரி இதில் இருக்கிற தொகையை அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. யூனிட்டில் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல. ஏன்னா அவங்க தெரியுது இல்லை, அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. சரி அது ஏன் நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார் இப்போ வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாமே ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே அவரை தவறாக பேசுறது, அவரை ரொம்ப ரொம்ப இட்ரீட் பண்ணி டோட்டலாகவே அவர் காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருக்கு. தமிழ் சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இல்லை நீங்கள் சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல, நிறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நிறைய மனிதர்கள் உதவுறாங்க. அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போது இவங்களை தப்பாக பேசுகிறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்தில். அது நடக்கத்தானே செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையாக பொய்யாங்கிறது மாரி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினச்சா, நான் பிரதிபலன் சொல்கிறாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்கறதுல அவங்க சொன்னான்னா இது பண்ணான்னா அதை விட்டு நம்ம செய்கிறபடி செஞ்சுருக்கோம். ஆம்புலன்ஸ் டொனேஷன் பண்ணால் கூட இந்த ஆம்புலன்ஸுக்கு